முள்ளங்கி பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஜுகெஸ்ட். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. நான் இன்றைக்கி இதுக்கு ஒரு 350 கிராம் முள்ளங்கி எடுத்திருக்கேன். இந்த முள்ளங்கியை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நல்லா அழகாக தோல் சீவிக்கிடணும். தோல் இது கொஞ்சம் திக்காகவே சீவிக்கிடணும். ரொம்ப நைஸாக சீவணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு ஸ்மெல் அடிக்கிறோம் இது. அதனால் அதை கொஞ்சம் நல்லா சீவிக்கிடணும். சீவி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எடுத்துக்கிட்டு இதை நம்ம கழுவி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிடணும். இது சுகர் இருக்கவங்க, வெயிட்லெஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ் ஆகும். சுகர் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு மருந்துனையே சொல்லலாம் முள்ளங்கி. இதை இப்போ நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கிடலாம். இதை வாரத்தில் 2 நாள் 3 நாள் சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இப்போ இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். மாற்றிட்டு இதை நறுக்கி கூட்டு மாதிரியும் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி நான் இதை என்ன பண்ணுறேன்னா நல்லா சீவலில் வச்சு சீவி அதை செய்ய போகிறேன். இது செய்கிறதுக்கு ரொம்ப டைமிங்லாம் ஆகாது. ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். நம்ம இதை தோல் சீவி அதை இந்த சீவி எடுக்கிற டைமிங் மட்டும்தான் இதில் டைமிங் ஆகுமே தவிர மற்றபடி இது செய்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி. 5 மினிட்ஸில் செய்து முடிச்சிடலாம். டக்குன்னு வெந்துடும். இதை இப்போ நம்ம இதை அழகாக நம்ம இந்த மாதிரி சீவி எடுத்துக்கிடணும். இது இந்த மாதிரி இப்போ சீவி எடுத்துக்கிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே இந்த மாதிரி சீவி எடுத்துக்கிட்டு இதில் நான் இப்போது வெங்காயம் நறுக்கி போடுறேன். நீங்கள் இல்லை சின்ன உள்ளியும் நறுக்கி போட்டுக்கிடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சுக்கிடணும். நம்ம இப்போ இதில் தாளிச்சுக்கிடணும். கடுகு, உள்ளி, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த சீவி வச்சுருக்க முள்ளங்கியை எடுத்து இது கூட சேர்க்கணும். இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா இது ஏற்கனவே அந்த நீர்ச்சத்து இருக்கிறதுனால அது இதில் இருக்கிற தண்ணிலே அது வெந்துடும். நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்திங்க அப்படின்னு சொன்னால் கொலன்னு ஆயிரும், நல்லா இருக்காது. அதனால் அதை அப்படியே போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுக்கிடணும். எல்லாம் ஒன்றா செய்கிற மாதிரி கிளறி விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும். அதுக்கு மேலே வேண்டாம். சிம்மில் வச்சுக்கிடணும். நம்ம அதிகமாக வச்சோன்னா கரிஞ்சிரும். அதனால் சிம்மில் வச்சே வேக வைக்கணும். அது வேகட்டும். நம்ம அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தேங்காய், ஒரே பக்கத்து 4 மிளகாய், அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் இவ்வளோத்தையும் எடுத்து மிக்ஸியில் போட்டு இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி வச்சுக்கிடணும். இப்போ நம்ம எடுத்து மூடியை திறந்து பார்த்தோன்னா அது நல்லா அழகாக வெந்து போய் இருக்குது. அது வெந்துருச்சுன்னா இந்த கலரில் தான் இருக்கும். இப்போ நமக்கு இது வெந்துருச்சுன்னு தெரியுது. இதுக்கப்புறமா நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க இதை உள்ளுக்குள்ளாடி தட்டுறோம். தேங்காய், மிளகாய், உள்ளி எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா உப்பு போட்டு அதையும் கிண்டி கொஞ்சம் மூடி வச்சு இறக்குனீங்கன்னா போதும். அவ்வளோதான். சுவையாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள்.